நெல்லையில் கிறிஸ்துமஸ் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பாளையங்கோட்டை சவேரியார் பேராலயத்தில் நடந்த திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை வரவேற்கும் விதமாக உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை முன்னிட்டு நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தூய சவேரியார் பேராலயம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. மேலும் இயேசு கிறிஸ்து பிறப்பை விளக்கும் வகையில் குடில்கள் அமைக்கப்பட்டிருந்தது. தொடர்ந்து பாளையங்கோட்டை மறைமாவட்ட முதன்மை குரு குழந்தைராஜ் தலைமையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இதேபோல் பாளையங்கோட்டை முருகன் குறிச்சியில் அமைந்துள்ள CSI கதீட்ரல் தேவாலயம், பாளையங்கோட்டை அந்தோனியார் தேவாலயம் உள்ளிட்ட நெல்லை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் அமைந்திருக்கும் கிறிஸ்தவ ஆலயங்களில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் சிறப்பு திருப்பலியில் திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். கிறிஸ்துமஸ் விழாவை ஒட்டி நெல்லை மாவட்டம் மற்றும் மாநகர பகுதிகளில் 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் இரவு சிறப்பு பணி மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். திருத்தந்தை அவர்கள் இந்த விழாவில் பல்வேறு ஞாயிற்றுக்கிழமைகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைக்கிறார்கள். இன்றைய நாள் மிகவும் சிறப்பான நாள், அனைவருக்கும் மகிழ்ச்சியான நாள். ஏனென்றால் கடவுள் மனிதனை தேடி வருகின்றார். பல நேரங்களில் மனிதர்களாகிய நாம் கடவுளை தேடி போகிறோம், ஆனால் கடவுள் நம்மை தேடி வருகிறார். எதை காட்டுகிறது என்றால் கடவுள் ஒவ்வொரு மனிதனையும் அன்பு செய்கின்றார் என்பதை தான் காட்டுகின்றது. அன்று வானதூதர்கள் இடையருக்கு நற்செய்தி சொன்னார்கள். உங்களுக்கெல்லாம் மாபெரும் நற்செய்தி அறிவிக்கின்றேன், நமக்காக மீட்பர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். பிறந்திருக்கிற இயேசு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு உரியவர் அல்ல, எல்லா மக்களுக்கும் உரியவர். எல்லா மக்களும் கடவுளின் சொந்த பிள்ளைகள். அந்த அளவில் எல்லா மக்களும் கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் மன்னிப்பையும் மகிழ்ச்சியை பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் கோலம் கொண்டு மாட்டுத் தொழுவில் மனிதனாக பிறந்திருக்கின்றார். இது எதை காட்டுகிறது என்றால் நாமும் பிறருக்காக வாழ வேண்டும் என்பதுதான். ஹாப்பி கிறிஸ்மஸ் என்று சொல்லுகின்றோம், மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ். அந்த மகிழ்ச்சியான கிறிஸ்மஸ் எங்கே இருக்கிறது? பிறரோடு பகிர்ந்து கொள்வதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது. பிறரை அன்பு செய்கின்றோம், அன்பினால் நமக்குள்ளே பிறரோடு பகிர்ந்து கொள்கின்றோம். அவர் பகிர்ந்து கொள்ளும்போது நிலையான மகிழ்ச்சி வருகின்றது. அத்தகைய மகிழ்ச்சியை நாம் அனைவரும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கிறிஸ்து பிறந்திருக்கின்றார். உலகில் அமைதி நில வேண்டும் என்று ஜெயிப்போம். இந்த நல்ல நாளில் அனைவருக்கும் எனது மனமார்ந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறந்திருக்கின்ற இயேசு அனைவருக்கும் உண்மையான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றேன்.